ஒவ்வொரு பாவத்துக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு, குழந்தை பிறப்பை பற்றி கேட்கறது, காதல் கை கூடுமான்னு கேட்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவ்வளோ அழகா கேபியில் உங்களுக்கு பலன் சொல்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது. மனோகரன் சார், உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன், எப்படி கேபி ஜோதிடம் ஃபெயிலியர் மாடல் எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் அதில்? கேபி படிச்சிங்களா? நீங்கள் கேபி படிச்சுட்டு நீங்கள் இதை சொல்லி எனக்கு சொன்னீங்கன்னா கூட நான் சொல்லிடுவேன், சார் புரியல, நீங்கள் என்கிட்ட ஒரு கிளாஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஃபெயிலியர் எல்லாம் கிடையாது சார். எந்த ஒரு விஷயமும் யார் அதை கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். யாருக்கு என்ன புரிஞ்சிருக்கு, அதை புரிஞ்சதை எவ்வளவு தெளிவாக அவங்களால அதை பற்றி பேச முடியுமோ, அதை பற்றி கணிக்க முடியுமோ, அதுதான் மேட்ரோ. தவிர எல்லாரும் தான் பாடம் படிக்கிறாங்க. ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்கல்ல, 40 பேரும் டாக்டர் ஆயிடுறாங்களா? சொல்லுங்கள். சரி, டாக்டரே ஆயிட்டாங்க, MBBS படிச்சுட்டாங்க, அந்த 40 பேரும் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸாக தான் இருக்காங்களா? சொல்லுங்கள். நல்ல டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார், வல்ல டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த நல்ல டாக்டர் செய்கிற வேலைகளை கண்டிப்பாக வல்ல டாக்டர் செய்ய மாட்டார். ஆனால் அவர் தான் நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பார், தெரியுங்களா? ஏன்னா அவர் ஜாதகத்தில் பணம் நிறையா சம்பாதிக்கணுங்கிற விதி.